லோட் ஆகுது. வந்துட்டு எத்தனை பக்கம் வரும் விஸ்மி? 49. 19. ம். அவர் சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ரஹ்மானூன் வருது. وإن பிஸ்மில்லாஹ் ரஹ்மானூன் வருது. நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان تجيدوا مقبوضة. تجيدوا الباء. وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان مقبوضة. ولم تجدوا كاتب அந்த காஃபின்றதுக்கும் தூன்றதுக்கும் எல்லாம் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரு அளவு நிறுத்தி எடுக்கணும். அது ரைனா தஜிது தாள்ன்றதுக்கும் அதுக்கு பின்னால வர கேஃப்ன்றதுக்கும் இடையில வித்தியாசம் ஏற்படும். ரெண்டும் ஒரே அளவுக்கு நிறுத்தி ஆக எடுத்துரும். وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان مقبوضة. فإن أمن بعضكم بعضا فليؤدي الذي اؤتمن أمانته وليتق الله ربه ولا تكتموا الشهادة. ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما آمن أنزل إليه الرسول இது சத்து இது ராட சத்துக்கு போக آمن الرسول மாட்டேங்குது. بما ராட சத்து வருது இல்ல. அது ராட சத்து தான் பிரச்சனை آمن இல்லையா? الرسول آمن الرسول بما அப்படி இல்ல. ஆம ரசூல் அல்ல. ஆமன ரசூல் ரெண்டு அந்த சவுண்ட் எடுக்கணும். அதுதான் ராட உச்சரி. ஆமன ரசூலு. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون இந்த كل آمن بالله بربه والمؤمنون هذا اللي كده. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته இப்ப அந்த وكتبه ரெண்டு ராடு ورسله لا نفرق ரெண்டு ராட சத்திர சரியா உச்சரிக்கணும் மிஸ்டேக் இல்ல.
آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله فقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا أو ربنا ولا கலிப்பையும் உச்சரிக்கும். நான் வளமையா ஓதி பழகினது தான் ربنا எல்லா அலிஃபும் வரணும். ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا சரி به சரி சரி. حملنا மேல லாம் மாறக்கூடாது, இல்ல சவுண்ட் வரணும். رب தனி ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين அவ்வளவுமா இந்த பழகின சூறாக்களை கவனம் பார்க்கணுமா? ஏன்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட இக்குள் தானே இருக்குது. என்ன இக்குள்ள வச்சுட்டு வாயில வரலாம் போதே அதெல்லாம் பெரிய பெரிய கவனமா நான் படிச்ச விஷயங்கள் வச்சு தான் நீங்க பண்ணிட்டேன். சரியா? வரும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களோட அபியோட எண்ணத்தை இக்குள் பண்றேன்னு சொல்லி அது உங்களோட லிஸ்ட் சரியாகப்பட்டா அது வரும். அங்க போயிட்டு இப்படி ஓடையில ஓடன்னு சிலது ஓதலாம் போடலாம் பிரச்சனை இல்லை. ஆனா வாயில வரலாம் ஓதையில அந்த நான் படிச்ச விஷயங்கள் சரியா பார்த்துக்கணும். பேர்ட சவுண்ட் ஆகிக்கலாம், சதி செய்யப்பட்ட ஆர்டர் பிரச்சனை. சரியா? இது ரெக்கார்டை பார்க்கப்படுதா? பழைய ரெக்கார்டிங் எல்லாம் நாளைக்கு யார் பாக்குறேன் அப்படியா? ஓப்போ போற வராங்கலாம் பாக்குறான் அவங்களோட ரெக்கார்டு. நீங்க பாக்குறீங்க அப்படியா? அதிகமா அவங்களுக்கு உங்களோட ரெக்கார்டு அடுத்தாக்கெல்லாம் பாக்குறான் அதிகமா. யாஸ்மி நீங்க பாக்குறீங்க உங்களோட ரெக்கார்ட உலகம் பாக்குது, உலகத்துல அடுத்தாக பாக்குறாங்க. அது தெரியுதா? அப்படியா? தெரியும் உங்களோட வண்டவாளத்தை மிஸ்டேக்களை நீங்க ஓதுற சரிகளை நீங்க பாக்குறீங்க இல்லையே, உங்களை தாண்டி அடுத்த எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அப்ப நீங்க பாக்குறீங்களா? பாத்துபடிதா பார்த்து பாட்டுறேன் கிடைக்கிற கௌரவம் அப்படியா? டைம்களினா கட்டாயம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. உங்களோட எந்த மிஸ்டேக்கள் அதிகமா வருது வந்திக்குது, பழசுகள் இல்லாட்டி புதுசாக அப்டேட் ஆகுது சரி பாருங்க. ராஷ்மி சரி அல்லது நாளை இப்ப நாளை வர கிளாஸிக்குமா? கொண்டு ஷெடியூல் கிளாஸுக்கு தானே உங்களோட ஷெடியூல் மாறும். செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு மேல ஓதுறதா? நாளைக்கு மேல ஓதுறதா? ஓ நாளைக்கு ஓதுதா? ஏன் இல்ல இக்குள் வந்து உங்களுக்கு நான் அறிவிப்பேன். இக்குள் வந்த பிறகு உங்களுக்கு டே பை டே தான் கிளாஸ். டெய்லி நடக்காது. எப்படி டெய்லி டெய்லி யூஸ் பண்ணலுமா? உங்களுக்கு 2 பக்கம் பண்ணி டெய்லி டைம் பார்த்தேன். ஸ்கூல் கிடைக்கிறீங்க பிறகு இது மாறும். எப்படி இல்லை ஒரு மாசம் மாதிரி ஸ்கூல் தொடங்கிறீங்க அப்புறம் வேலை டைம் எல்லாம் மாறும். வேற வேற விலங்கல சத்தம் போட்டு பேசுங்களா? ஸ்கூல் தொடங்குற டைமுக்கு இந்த வேலை டைம் எல்லாம் மாறும். அந்த டைம் தான் பார்க்கணும். அந்த டைமுக்கா? நாங்களும் இப்ப அவசரப்படல. நாங்க நம்ம ஸ்ட்ரக்ல வந்து நம்ம புள்ளையிலேயே நிறைய விஷயம் வருது. நம்ம அந்த ஸ்டெப்லிஷ் ஆகணும். வாங்கினா தான் உங்களுக்கு இவ்வளவு பண்ணலாம். அல்லது நீங்க பண்ற இவ்வளவு முக்காவாசி பழைய தான் போகும். கடைசி நாளைக்கு சொல்வீங்க உங்களோட தான் இவ்வளவு தந்த
என்கிட்ட எவ்வளவு பிளவு வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க திருப்பி எங்கள்கிட்ட. அப்படி ஏறாவே ம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டெபிளிஷ் ஆகிற இடத்துக்கு வரணும். இந்த மிஸ்டேக்கள் இல்லாம அதான் சொல்றேன் அவங்கள்ட்ட. இதுக்கு பின்னால் நீங்க தான் உங்களோட மிஸ்டேக்கை தேடணும். எங்கள்கிட்ட நாங்க மிஸ்டேக்கை சொல்லி திருத்துற அளவுக்கு நீங்க இல்ல. இங்கெல்லாம் பெரிய ஆகல இப்ப. இப்ப நீங்க என்னத்த மிஸ்டேக் விடுறீங்கிறத பார்க்கதான் நான் உங்களோட நீங்க ஓதுறதையும் உங்களை கேட்க சொல்றாங்க. அடுத்த கேட்டு படிக்கிறாங்க உங்களோட கிளாஸ்ல. நீங்க எந்த மிஸ்டேக் விடுறீங்க கேட்டா அப்ப அவங்களும் அவங்களோட ஃபாஸ்ட் ட்ராக்ல ஓதுறாக்கெல்லாம் நிறைய திருத்துறாங்க. திருத்திட்டு எங்களுக்கு வந்து பேசலாம் மெசேஜ் பண்றாங்க. நான் அப்படி பார்த்தா அப்படி படிச்சுக்கிறோம். இது திருத்தி போயெல்லாம் படிச்சு எங்க டவுட் கேட்கலாம். எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்றால் படிக்கிற பிள்ளைகள் உங்களோட வீடியோ பார்த்து நீங்க கிட்ட கேள்வி கேட்டீங்க. ஏன் லட்சுமி? ம். கிளாஸுக்கே வராதாக்கள் அகாடமி எங்களோட டச் லிங்க் ஆகி எங்களோட கனெக்ட் ஆகி கேட்குறாங்க. அப்படித்தான் நாங்க வீடியோ பார்க்குறோம், படிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறோம். உங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்க ஓதி பழகுறோம். அப்போ ஓதி போற நீங்க டவுட் பண்ணீங்க அப்படியா எல்லாம் சரி எப்படியா? ஆனா கிளாஸ்ல பிள்ளை வருது. இது வரைக்கும் சரி. ஆ இது வரைக்கும் சரி. விலங்கல்ல ஏதோ இது பேசுறது வரைக்கும் கேட்குது இல்ல. கிளியர் எல்லாம். இது வரைக்கும் கிளியர் எல்லாம். அதெல்லாம் கிளியர். ம். இப்போ ஓதுல தான் பிடிச்சிக்கணும். ஓதுல பிள்ளை வருது. ரால மிஸ்டேக் ஆகுது, வேர்ட சவுண்ட் வர மாட்டேங்குது. நீங்க அது ஒரு ஓதுல ஃப்ளோரை சரியான பார்க்கிட்ட யார் விளையாட கரெக்ட் சார். பண்றது? ஆ ஒரு ஃப்ளோரை பார்க்கிட்ட விளையாடு. அதைத்தான் திரும்ப ரஷ்மி போற ஃப்ளோ எனக்கு முக்கியம். இன்றைய நாளைக்கு நீங்க கிளாஸ் வரீங்க, எங்களுக்கு 24 மணி தான் நாங்க காலை மூத்த வரைக்கும் கிளாஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா அப்ப நீங்க திருந்தி செல்ஃபா ஓது நேரத்துல அந்த மிஸ்டேக் வந்தா யாரும் திருக்கு யாரும் பாக்குறோம் உங்களை. நீங்க நினைப்பீங்க நாங்க ஒரு சரி கிளாஸ் போய்க்கிறோம் படிச்சுக்கிறோம், நான் ஒரு சைடு கடைசி போயிருவீங்க. கடைசி நாங்க தான் நாங்க இல்லைன்னா மாறு குற்றவாளியா மாறுது. ஏன்னா அதை நான் அவங்கள அந்த இடத்துல ஊண்டி பிடிக்கிறதுக்கு காரணமே தான் நீங்க பார்க்கணும் அது. சரி சரி. ம். நாளை பாடம் புதிய சூறா புதிய ஸ்டைல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரெடி ஆகி வாங்க. அந்த சூறா அப்படி நான் கண்டினியூ பண்ண முடியும். குறிப்பிட்ட ஒரு லெவல் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு பின்னால் எப்படி வரும் நீ சொன்னது போல ஒரு 1 மந்த் கழிச்சு சரி வரும் மெதுவாக வரும். அதில் பெருசா ஸ்பீடாக மாட்டும் பெரும்பாலும். ஆனா உங்களோட இந்த ஸ்பீடை நீங்க அங்க காட்டப்படாது. கொஞ்சம் நிதானமாகி சரியா பார்த்து பார்த்து பிடிச்சிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க பார்த்தே ஓதுறீங்க. ம். பார்த்து ஓதுறீங்க அங்க வந்து ஹிகுல் பண்ணா என்ன அர்த்தம்? அது உங்களோட ஆள் மனசுல பதிகிறது. நீங்க உதாரணத்துக்கு 10 கஷ்டாவா பாடமாக்கிட்டீங்கன்னா உங்களை மாத்த கஷ்டம். அது பாடமாக்குறது மாத்த கஷ்டம். பார்த்து ஓதுறது ம். மாத்தே மற்ற செகண்ட் நீங்க அதுக்கே கஷ்டப்படுறேன். வேணா பார்த்து ஒன்றை பிழையா ஓதி பழகினா அடுத்த ஸ்டெப் இந்த பிழைய சரியாக்குறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது எழுத்து உச்சரி இருந்தாலும் சரி, எழுத்து ஒன்று மிஸ்டேக் ஆகினாலும் சரி, நிறைய கஷ்டப்படுறேன். வேணா பாடமாக்கினா ம். என்ன அதுக்கு கொஞ்சம் அவதானமா இருக்கணுமா. இதுக்குனால எழுத்து பிழையை நான் மிச்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும். எழுத்து பிழை உச்சரி பிழையில சட்டங்கள் ஓரளவுக்கு சரி பெரும்பாலும் சரி ஸ்டிக்காக வேண்டிய விட மூணு அடுத்த ஸ்டெப் போறதுக்காக வேண்டி அதுட்டு கொஞ்சம் உங்களுடைய ஸ்பீட் நல்லா தான் குறைச்சல் இல்லை. அது நல்லா அதுக்கேற்ற வகையில இதுகள் பிற வராம ஒழுங்குமுறையா கொஞ்சம் பாடமாயிட்டு இந்த பாடமக்களை சரி. ஓதி பழகி ம்.